வணக்கம் அப்ரஹாம். நிச்சயமாக தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். தமிழகத்திலிருந்து வாரணாசி, அயோத்தி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் மற்றும் அயோத்தி கும்பமேளா நிகழ்ச்சிக்காக தமிழக நாட்டுப்புற கலைஞர், குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து 400க்கும் மேற்பட்ட கனியான் கூத்து கலைஞர்கள் சென்ற ரயிலில் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் வட மாநிலத்தவர்கள் அத்துமீறி நுழைந்து ஏசி ரயில் பெட்டியின் கண்ணாடியை உடைத்து அவர்களதின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை தொடர்ந்து வருவதாக அங்கிருந்து வந்த தகவல்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அப்ரஹாம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 700 நாட்டுப்புற கலைஞர்கள் 6 பெட்டிகளில் சென்னை சென்ட்ரலில் இருந்து முக்கிய நிகழ்வான அயோத்தி கும்ப மேளாவிற்கும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்ப மேளாவிற்கும் சென்றபோது முன்பதிவு இல்லாத நபர்கள் ரயிலில் ஏறியதால் தமிழக கலைஞர்களுக்கும் வட மாநிலத்தவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வட மாநிலத்தவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சோலாப்பூர் ரயில் நிலையத்தில் கண்ணாடி ஜன்னல்களை உடைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தமிழக கலைஞர்கள் செய்வதறியாது தவித்துள்ளனர். நேற்று நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக தென்னக பண்பாட்டு மையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அவர்கள் அங்கிருந்து பேருந்து மூலம் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் இருந்து இன்னும் 2 பிரிவுகளாக நாட்டுப்புற கலைஞர்கள் செல்ல போகும் நிலையில் தகுந்த பாதுகாப்புடன் அவர்களை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அப்ரஹாம், இந்த சிறப்பு ரயிலை தமிழக கவர்னர் RN ரவி நேற்று சென்ட்ரலில் இருந்து தொடங்கி வைத்தார். சென்னை சென்ட்ரலில் இருந்து பனாரஸ், வாரணாசி செல்லும் சிறப்பு ரயில் இது. நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு சோலாப்பூர் ரயில் நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. கும்பமேளா முடிந்து பிரயாக்ராஜில் இருந்து தாங்கள் திரும்ப வரும்போது ரயில்களில் இது போன்ற தங்களது உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை நீடிப்பதாகவும் உடனடியாக தமிழக அரசு இது தொடர்பாக மத்திய அரசிடம் பேசி தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திட வேண்டும் என அந்த கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் தற்போது நம்மிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். 400 கலைஞர்களுக்கு மேலதாக 400 முதல் 700 கலைஞர்களுக்கு மேலாக தற்போது செல்கிறார்கள். தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அவர்கள் அங்கிருந்து வீடியோ பதிவினையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்ரஹாம், தொடர்ந்து உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு தங்களது பாதுகாப்பை திரும்ப வரும்போது உறுதி செய்திட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர்ந்து தென் மாநிலத்திலிருந்து செல்பவர்கள் செல்லும் ரயில்களில் இது போன்ற வட மாநிலத்தவர்கள் அத்துமீறி நுழைவதும் ஏசி கண்ணாடி பெட்டியை உடைத்து அவர்களது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. அப்ரஹாம்.